இந்த மாதிரி டிஸ்கஷன் வந்து ஒரு படத்தை பற்றி கிடையாது, ஒரு நடிகரை பற்றி. நடிகர் சூர்யா யோசிச்சு பார்த்தா ரஜினினா நிறைய பேர் படைப்பா சொல்லுவாங்க, எனக்கு படைப்பா தான். விஜய்க்கு வந்து சிவகாசி திருப்பாச்சின்னு இருக்கும். சூர்யாவுக்கு முதல் படம் தியேட்டர்ல பார்த்துன்றது யோசிக்கவே முடியல. எனக்கு என்ஜிகே தான் ஃபர்ஸ்ட் படம். நல்ல ஒரு டுவோன்னு சொல்றது, ஒரு ட்ரியோ சொல்லலாம். ஹரி சூர்யா டிஎஸ்பி தமிழ் சினிமாவில் கமல்ஹாசனுக்கு அடுத்தபடியாக 2 நடிகர்கள் தான் தங்களை வந்து இந்த பரிசோதனை முயற்சியில் ஈடுபடுத்துறாங்க. ஆமாம், ஒன்று விக்ரம், இன்னொன்று சூர்யா. விஜயஜித் டாப்ல இருக்கும்போது அவங்கள விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நல்ல ஹிட் கொடுத்துட்டு இருந்த ஒரு ஹீரோவா நம்மளோட 15லேருந்து 20 வயசுக்குள்ள இருக்க அந்த காலகட்டம் இருக்குல்ல, அப்போ வந்து கோல வச்சுட்டு இருந்தாருன்னு சொல்லுவோம். பயன்ல வந்து தேவாங்கிற ஸ்மக்லர் கேரக்டர் சூர்யா பண்ணியிருந்தார்ல, அதே மாதிரி ஒரு ஸ்மக்லர் கேரக்டர் இன்னொரு சீனியர் ஆக்டர் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம்ல விஜயா இருக்கட்டும் அஜித்தா இருக்கட்டும் அவங்களோட காஸ்டியூம்ஸ்க்காக நிறைய ட்ரோல் பண்ணிருக்காங்க. நீங்க சூர்யாவோட அந்த 7ஆம் முறை வரைக்கும் எல்லா படங்களையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு 2 விஷயம் நம்ம கவனிக்கலாம். அந்த 2 படமும் தியேட்டர் ரிலீஸ் ஆயிருந்தா சூர்யாவுடைய ரேஞ்சே வேற. வேற எந்த ஒரு நடிகருமே இப்போ வர பண்ணல, அந்த ஒரு ரிஸ்க் எடுக்கவே இல்லை. பெரிய அரசியல் தலைவர் வந்து அவரை பயங்கரமா அபியூஸ் பண்ணி ட்வீட் போட்டிருந்தாரு. சூர்யா வந்து அதுக்கு என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த ரோலக்ஸ் கேரக்டர் அவர் தூக்கி நிப்பாட்டுச்சு. முடிஞ்சது. அடுத்தடுத்து அவருக்கு பயங்கரமா இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. அந்த நம்பிக்கையை மொத்தமா காலி பண்ணது கங்குவா தான். கார்த்திக் சுப்ராஜுடைய படங்களே பொதுவாக அப்படிதானே இருக்கும். ஆமா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு ஜானர் இருக்கும், செகண்ட் ஆஃப் வேற ஒரு ஜானர் அப்படியே கொண்டு போயிருவாரு. நீங்க பொறுமையா ரிலாக்ஸா செகண்ட் டைம் பாருங்க. கங்குவா செகண்ட் டைம் பார்த்தா பிடிக்கும். அதுல ஒன்றும் இல்லை, கீழே போட்டு. சூர்யா வந்து அதை கொஞ்சம் கான்சியஸா பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறாரோன்னு தோணுது. கடவுள் எதிர்ப்பு பேசுறது, சாதிக்கு எதிராக பேசுறதுன்ற விஷயத்துல நம்ம ரொம்ப லேபிள் பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ, நம்ம அதை கொஞ்சம் பிரேக் பண்ணணுமோ நினைக்கிறாரோன்னு தோணுது. அதோட வெளிப்பாடாக தான் வந்து ரெட்ரோலே வந்து The Final Cut நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு கெட் அனதர் டிஸ்கஷன். இந்த மாதிரி டிஸ்கஷன் வந்து ஒரு படத்தை பற்றி கிடையாது, ஒரு நடிகரை பற்றி. நடிகர் சூர்யா 50வது பிறந்த நாளை கொண்டாட இருக்கிறார். அண்ட் இந்த டிஸ்கஷனில் ஆல்வேஸ் நம்மளோட இணைஞ்சிருக்கிறது ஒன் இந்தியா ஃபிலிம் வீட்டில் இருந்து ரஞ்சித். வணக்கம். வணக்கம். அண்ட் டிகோட்ல இருந்து பீட்டர். வணக்கம் பீட்டர். வணக்கம் லியோ. ஸோ ஃபர்ஸ்ட் சூர்யாவோட பிறந்தநாள் இந்த டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் கொஸ்டினாக நான் வைக்கிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சூர்யாவோட படம் என்ன அப்படின்றத சொல்லிடுறீங்களா? பீட்டர் நீங்கள் சொல்லுங்க. அவர் கொஸ்டின் பாஸ் பண்ணிடுறாரு. ஓகே, நான் தியேட்டரில் பார்த்த முதல் திரைப்படம் சூர்யாவுடைய படம் அப்படின்னா அது சிங்கம் தான். சிங்கம் 1. அதுக்கு முன்னாடி தியேட்டர் பெருசாக அப்புறம் பழக்கம் கிடையாது. சிங்கம் 1 தான். சிங்கத்துக்கான ப்ரமோஷன்ஸ் வந்து பயங்கரமாக இருந்தது. ஏன்னா சன் பிக்சர்ஸ் டிவியில் விளம்பரம் வந்தாலே சிங்கம், துரசிங்கம் வந்துடுவார். எவ்ரிபாடி லிசன் அந்த பாட்டு தான் ரிப்பீட்டாக ஓடிட்டே இருக்கும். அவருடைய மீசை இதெல்லாம் பார்க்குறப்ப வந்து பயங்கரமாக இல்லாச்சு. நிறைய பேர் சிங்கம் மீசை அப்படின்னே சூர்யாவை பார்த்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. என்னதான் நம்ம ஒரு விஜய் ஃபேனாக இருந்தாலுமே சூர்யாவை பிடிக்கும் இல்லையா? ஸோ அதனால் வந்து 2 பேர் சேர்ந்து படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ சிங்கம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அவர் காப்பில் நடித்தா போலீஸ் காட்டில் நடிச்சிருந்தாலே அது ஹிட்டு. இன்னொன்று அவர் நடித்த போலீஸ் கதாபாத்திரம் காக்கா காக்கா எல்லாமே பயங்கர ஹிட்டு. ஸோ அதோட கண்டினியூஷனில் வருது அப்படிங்கும்போது தேட்டர் போய் என்ஜாய் பண்ணோம். பார்த்தா வேறு லெவலில் இருந்துச்சு படம். அந்த போலீஸ் ஸ்டேஷனை உடைக்கிற சீன்லாம், அந்த கடப்பாறை எடுத்து காரில் குத்துறது, இந்த ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே, அவர் வந்து பிஎன்சியில் ஏற்கனவே அவருக்கு முன்னாடியே வேல் படம்லாம் பண்ணியிருக்காரு. பிஎன்சியில் அவருக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. இந்த சிங்கம் அதை இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணி கொண்டு போயிருச்சு அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது எனக்கு அந்த படம். இப்போ யோசிச்சு பார்த்தா மற்ற ஆக்டர்ஸ்க்குலாம் வந்து முதல் படம் எது பார்த்தீங்க, இப்போ ரஜினினா நிறைய பேர் படைப்பா சொல்லுவாங்க, எனக்கு படைப்பா தான். விஜய்க்கு வந்து சிவகாசி திருப்பாச்சின்னு இருக்கும். சூர்யாவுக்கு முதல் படம் தியேட்டரில் பார்த்துன்றது யோசிக்கவே முடியல. ஞாபகம் இல்லையா, அல்லது ரொம்ப லேட்டாக தான் தியேட்டரில் பார்த்த மாதிரி தெரியல. எனக்குமே சிங்கம் தான் தியேட்டரில் பார்த்த மாதிரி இருக்குது. அதுக்கு முன்னாடி படங்கள் எல்லாமே டிவியில் தான் பார்த்துருக்கோம். சிலுனூருக்கு அதெல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். 6 அடிக்கடி பார்த்தோம், வேல் பார்த்தோம். பட் ரொம்ப ரிப்பீட்டடாக டிவியில் தான் பார்த்த மாதிரி இருக்குது. தியேட்டருக்கு முதல் முறை போனது சிங்கம் தான்ன்ற மாதிரி தான் இருக்குது. ஞாபகம் எதுவும் வரல. பட் நிறைய படங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கோம். எனக்கு என்ஜிகே தான் ஃபர்ஸ்ட் படம். பரவாயில்ல. எனக்கு சிங்கம் பற்றி ஒரு சின்ன ஒரு அனுபவம் என்ன அப்படின்னா, எங்க வீட்டில் ஒரு மோசர் பேர் டிவிடி ஒன்று உண்டு. மோசர் பேர் வந்து சிங்கம் படத்தோடைய ஒரு டிவிடி. ஏதோ ஒரு வெக்கேஷன், அந்த வின்டர் வெக்கேஷனா சம்மர் வெக்கேஷன், ஊர்ல இருந்து சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க. படத்தை போட்டு விடுறா, ஏதாச்சும் ஒன்று போடுறா அப்படின்னு சொல்லும்போது அந்த சிங்கம் டிவிடி எடுத்து போட்டு விட்டு பார்க்குறோம். முதல் நாள் பார்க்க ஆரம்பிச்சது வந்துட்டு எல்லாருமே ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த ஒரு வெக்கேஷன் கிட்டத்தட்ட இந்த சொந்தக்காரங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் இருந்திருப்பாங்க. ஒரு வாரத்துல கிட்டத்தட்ட ஒரு 25 ஷோ ஓட்டணும் அந்த படத்தை. ஏன்னா இப்போ யாராச்சும் ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பாங்க, பாதியில வந்து யாராவது ஜாயின் பண்ணுவாங்க, வந்து உட்காந்தானே அந்த படத்தை ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல மறுபடியும் முதல்ல இருந்து பார்க்கலாம்னு சொல்லி மறுபடியும் 2வது டைம் ஓடும். அப்போ 3வது நாள் யாராவது ஒருத்தர் வருவாரு, வந்துட்டு இல்ல மறுபடியும் முதல்ல இருந்து பார்க்கலாம்னு 3வது டைம் ஓடும். கிட்டத்தட்ட ஒரு 20-25 டைம் எங்க வீட்டுல மட்டுமே அந்த படம் ஓடிச்சு. அந்த அளவுக்கு படம் ஹிட்டு.
அதே அளவுக்கு செகண்ட் பார்ட்டும் பயங்கர எக்ஸ்பெக்ட். ஏன்னா யூஸ்வலாவே தமிழ் சினிமா அப்படின்னாலே செகண்ட் பார்ட் எடுத்தாலும் ஓடுமா ஓடாதான் இருக்கும்போது அந்த இதை உடைச்சது வந்து சிங்கம் 2. இன்னொன்று அந்த காம்போ தான், ஹரி ப்ளஸ் சூர்யா அவங்க சேர்ந்தாலே அந்த காம்போ வேற லெவலில் இருக்கும். 6, 7 எவ்வளோ படங்கள் ஹிட் கொடுத்துருக்காங்க, அந்த ஒரு வரிசையில் வந்துச்சு. இன்னொரு பக்கம் அந்த படம் மீது விமர்சனமும் இருக்கு, போலீஸை க்ளோரிஃபை பண்ணி காட்டுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது. பட் நம்ம கமர்ஷியல் ஆங்கிள் பார்க்கும்போது சரி ஓகே நல்லா பண்ணியிருக்காங்க, பரபரப்பரன்ட்டு காருக்கு கீழெல்லாம் கேமரா போய். பொதுவாக ஹரி பட ஹீரோக்குன்னு ஒரு எனர்ஜி வேணும், பரபரன்னு இருக்கணும். அதுக்கு வந்து டெய்லர் மேட் சூர்யா எல்லா ஆக்டர்ஸுமே பண்ணாலுமே அதை வந்து எக்ஸாக்ட் கம்ப்ளீட்டாக பண்ணுவார். அந்த வாய்ஸ் மாடுலேஷன்லேயுமே சொல்லி அந்த டெம்போலாம் இருக்குல்ல பயங்கரமாக மெயின்டைன் பண்ணியிருப்பாரு. அந்த அந்த ஏரியாக்குள்ள அந்த பேட்டர்னுக்குள்ள அந்த படங்கள் வந்து ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி படங்கள் தான் இருக்கு. ஒரு நல்ல ஒரு டுவோன்னு சொல்றது, ஒரு ட்ரியோ சொல்லலாம். ஹரி சூர்யா டிஎஸ்பி டிஎஸ்பியுமே அவர்லாம் போட்டு அதிரடி காட்டணும் போட்டு, அதெல்லாம் உண்மையாவே ஒரு பயங்கரமா. இன்னொன்னு நீங்க சொன்ன அந்த பிஎன்சி அந்த கிராமிய படங்கள் 6 அப்புறம் இந்த வேலு மாதிரியான படங்கள்லாம் அதெல்லாம் எப்படி அவர் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுதுன்னு நினைக்கிறேன்? ஒரு வெசடைல் ஆக்டராக தான் அவர் ப்ரூவ் பண்ணது. அந்த லைக் இப்போ சூர்யாவுக்கு வந்து ஒரு இமேஜ் அப்படின்றது வந்து ஆரம்பத்துலேருந்து இருந்துச்சுலாம் சொல்ல முடியாது. ஒரு சில ஆக்டர்ஸ் வந்து ஒரே இமேஜில் பண்ணிருப்பாங்க, லேட்டாக அதை பிரேக் பண்ணியிருப்பாங்க. அவர் பிகினிங்லேயே வந்து நந்தாலாம் பண்ணிட்டாரு, விதாமகன் பண்ணிட்டாரு, அப்போவே எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டாரு. எல்லா மாதிரியான கேரக்டர்ஸும் தனக்கு செட் ஆகும். ஜில்லுன்னு ஒரு கால் மாதிரி ஒன்று அவரால் பண்ண முடியும். ரொம்ப இமீடியட்டாக வந்து அவரால் 6 மாதிரி ஒன்று பண்ண முடியும். ஒரு தார்பி ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய கேங்ஸ்டர் கூட இல்லை, ஒரு அடியால் தான், ஒரு அடியால் அந்த கேரக்டர் அவரால் பண்ண முடியுன்றதை அவர் ஈஸியாக பண்ணிட்டாரு. அண்ட் வேலுலாம் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு 2 கேரக்டர், கிராமத்து ஆள், அந்த 1000 ஜன்னல் வீடு பாட்டு, சொந்தக்காரங்க உறவுகள்னு சொல்லிட்டு எல்லா ஏரியாவையுமே கன்வின்சிங்காக பண்ண முடியும் அவரால். வேலுன்றப்போ அவர் கிராமத்தால் தெரியும் அவனுக்குள்ள. சிட்டி லைஃப்பில் வாழ்ந்த ஒருத்தனை வந்து மாற்றி கொண்டு போய் காட்டல, அங்கே இருக்கிற ஒருத்தனாவே அவரால் அதை ப்ரொஜெக்ட் பண்ண முடியுதுன்றது அவரோட பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். இன்னொன்று அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் கமல்ஹாசனுக்கு அடுத்தபடியாக 2 நடிகர்கள் தான் தங்களை வந்து இந்த பரிசோதனை முயற்சியில் ஈடுபடுத்துறாங்க. ஒன்று விக்ரம், இன்னொன்று சூர்யா. அதில் விக்ரம் வந்து ஆல்வேஸ் எப்போயுமே ஒரு பயத்துக்கு மாற்றிட்டே இருப்பார். இவர் வந்து நீங்கள் சொல்லி பார்த்து பிஎன்சி அது ஆடியன்ஸ்க்காகவே ஒரு படம் தனக்காக இன்னொரு படம் வந்து இந்த பிஎன்சி மக்களுக்காக பண்ணணும் அப்படின்றதுக்காக இறங்கினவர் தான் ஆரம்பத்துலேருந்தே. நம்ம இந்த படத்தில் தான் அவர் போனார் அப்படின்னு சொல்ல முடியாது. 97 நேருக்கு நேர் பண்ணுறாரு முதல் படம். அதுக்கு பிறகு 2001 4 வருஷத்துல நந்தா பண்ணிட்டாரு. அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து எந்த ஒரு ஹீரோவும் பண்ணதில்லை. நடிப்புக்காக தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு நடிகர்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு படம் மெமரின்னு சொல்லி ஒன்று கேட்டிங்க, அது நமக்கு பெருசாக இல்லை. ஆனால் சூர்யா பற்றின மெமரி நமக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது இந்த ஸ்கூல் டைமில் 10th 11th 12th அந்த டைமில் தான் நிறைய படங்கள் பார்க்க இருப்போம், நிறைய பாட்டு கேட்க இருப்போம். அந்த டைமில் வந்து நம்ம விஜய் ஃபேனாக இருக்கலாம், அஜித் ஃபேனாக இருக்கலாம். கரெக்டாக அந்த டைமில் வந்து நம்ம ஆட்கள் வந்து நிறைய ஃப்ளாப்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. குருவி சுரான்னு சொல்லி போயிட்டு இருந்துச்சு. அஜித்துக்கு நிறைய மங்காத்தா வரைக்கும் அஜித்துக்கு நிறைய படம் ஃப்ளாப் தான். மங்காத்தா தான் ஹிட் ஆச்சு, அதுக்கு மட்டும் ஃப்ளாப். ஆமாம், அந்த டைமில் பீக்கில் இருந்தது சூர்யா தான். ஜில்லுன்னு ஒரு காலில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வாரணம் ஆயிரம், அயன், காக்கா எல்லாமே எல்லாமே வரிசையாக ஹிட் படங்கள். எல்லாமே பாட்டெல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட். அப்போ நம்ம ஃபுல்லாக டிவியில் சாங்ஸ் தான் பார்த்துட்டு இருப்போம், பாட்டு வாங்கி படிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான இமேஜில் இருந்தது சூர்யா தான். விஜயஜித் டாப்பில் இருக்கும்போது அவங்கள விட நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நல்ல ஹிட் கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு ஹீரோவா அந்த டைமில் நம்மளோட 15 20 வயசுக்குள்ள இருக்க அந்த காலகட்டம் இருக்குல்ல, அப்போ வந்து கோல வச்சுட்டு இருந்தாருன்னு சொல்லலாம். அந்த வருத்தப்படாத வாலிப சங்கத்தில் 2 பேர் சண்டை போடுவாங்களே, விஜயஜித் சண்டை போடுற மாதிரி அங்கே போய் விளையாடுங்கப்பா அப்படின்ற மாதிரி சூர்யா ஹிட் கொடுத்துட்டு போயிட்டே இருந்த காலகட்டம். இல்ல ஆக்சுவலா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஆனா நானும் கிட்டத்தட்ட அந்த டைம்ல அந்த 7th 8th அந்த படிச்ச டைம் நினைக்கிறேன். ஒரு நம்ம 10th படிக்கும்போது அவர் கொஞ்சம் சின்ன பையங்க நம்மளோட. ஓகே, சோ அந்த டைம்ல தான் என்னன்னா பொதுவாவே சொல்லுவாங்க, எங்க அண்ணனோட பேட்ச்ல எல்லாம் சொல்லுவாங்க என்னன்னா எங்க ஸ்கூல்ல வந்து விஜயா அஜித்தான் சண்டை போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க கிளாஸ்ல மட்டும் ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் 4 பேர் 3-way ஃபைட்டா தான் இருக்கும், ட்ரை சீரிஸ் மாதிரி தான். அங்க விஜய் ஒரு சைடுல அடிச்சுப்பாங்க, இங்க அஜித் ஒரு சைடுல அடிச்சுக்கும் போது சூர்யா ஃபேன்ஸ் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் கெத்தா இருப்பாங்க. ஏன்னா தொடர்ந்து ஹிட் கொடுத்துட்டு இருந்தாங்க, தொட்டதெல்லாமே ஹிட் ஆகும். அயன் வந்து எனக்கு தெரிஞ்சு அயன் இப்போ ஒரு பெஸ்ட் கமர்ஷியல் நெவர் பீ மேட் அந்த மாதிரியான படங்கள்லாம். இப்போ நம்ம அஜித்துக்கு வந்து மங்காத்தா இந்த மாதிரி சொல்றோமோ, விஜய் அவர்களுக்கு கில்லி அந்த மாதிரி சொல்றோமோ, சூர்யாவுக்கு வந்து எனக்கு சாலிடா. அண்ட் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ரீசெண்டா நிறைய டிஸ்கஷன்ஸ் வந்து இதுல போயிட்டு இருந்தது. அயன்ல பண்ணா அந்த தேவா கேரக்டர் வேற எந்த ஆக்டர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு டிஸ்கஷன். நிறைய பேர் என்னென்னவோ சொல்லி பார்த்தாங்க, நானும் அதை பிக்சரைஸ் பண்ணி பார்த்தேன், யாருமே எனக்கு கன்வின்சிங்கா இல்லை. அது அயன்ல வந்து தேவாங்கிற ஸ்மக்லர் கேரக்டர் சூர்யா பண்ணியிருந்தார்ல, அதே மாதிரி ஒரு ஸ்மக்லர் கேரக்டர் இன்னொரு சீனியர் ஆக்டர் பண்ணிட்டு இருக்காரு. அதே தேவா கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்ணுவாரா என்னன்னு தெரியல, பாப்போம். அந்த தேவா வராருன்றது இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும், இன்னொரு 2 வீக்ஸ்ல தெரிஞ்சிடும். சரி, இப்போ வந்து ஒரு கமர்ஷியல் ஆக்டர் ஸ்டாருங்கிறத தாண்டி அந்த தேவா கேரக்டருக்கு வந்து ஒரு பயங்கர வைப் இருக்கு. அவன் எவ்வளோ ஜாலியான ஆள், எவ்வளோ ஹியூமரஸான ஆள், எவ்வளோ ரொமான்டிக்கான ஆள், எவ்வளோ இன்டெலிஜென்ட்டான ஆள், எல்லாமே இருக்கக்கூடிய ஒருத்தர். அவர் ஒரு ஆக்டருங்கிறத தாண்டி ஒரு பெர்ஃபார்மரால தான் அதை ஹோல்ட் பண்ண முடியும். வெறுமனே சிரிச்சு ஜாலியாக பண்றதுனால பெர்ஃபார்மன்ஸ் நம்ம சொல்லிட முடியாது. அது பயங்கரமான ஒரு குவாலிட்டி தான் மட்டும் அதை பண்ண முடியும்.
எக்ஸலண்டா பண்ணிருப்பாரு. இன்னைக்கு நீங்க அயன்ல ஏதோ ஒரு சீனை போட்டு பார்த்தோம்ச்சோம் அந்த படம் மாதிரி தான் முழுசா உட்காந்து பார்த்துருவோம். அவ்வளவு சூப்பரா போயிட்டு இருக்கும், ஜாலியா இருக்கும். இல்லை இன்னொன்று அந்த படத்தை ஒரு ஸ்ட்ரென்ட்டுக்காகவே பார்க்கலாம் நம்ம. அந்த நைஜீரியான்னு நினைக்கிறேன் அந்த ஏரியா பேர் தெரியல, காங்கோ. அந்த ஃபைட் சீன்லாம் பார்க்குறப்ப இப்போ நீங்கள் சொன்னது ஞாபகம் வந்துச்சு. வேற எந்த ஹீரோ இந்த மாதிரிலாம் ஜம்ப் பண்ணிக்கிட்டு ஓடுறது யாரால முடியும்? இன்னொன்று சிக்ஸ் பேக் அந்த காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து சிக்ஸ் பேக் ஆரம்பத்தில் வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் எல்லாருக்குமே தெரிஞ்சு அவர் ஃபாலோ பண்ணும், சூர்யா ஃபாலோ பண்ணது சிக்ஸ் பேக் வைக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு ரீசனே வந்து அயன் படம் தான் ஒரு பெஞ்ச் மார்க்காக வந்தது. அந்த அளவுக்கு சிக்ஸ் பேக் வச்சு மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆச்சு. அப்பாச்சி பைக், ஆமாம் அப்பாச்சி பைக் ட்ரெண்ட் ஆச்சு. அதை பார்த்து நானும் அப்பாச்சி பைக் வாங்கினேன். இது இந்த படங்களில் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நம்ம பேசின படங்கள் எல்லாத்துலேயுமே அவ்வளோ ஸ்டைலிஷாக இருப்பார். அந்த டைமில் விஜயா இருக்கட்டும் மஜிதா இருக்கட்டும் அவங்களோட காஸ்டியூம்ஸ்க்காக நிறைய ட்ரோல் பண்ணியிருக்காங்க. கலர் கலர் ட்ரெஸ் போட்டு வராங்க, அப்படி பண்ணுறாங்க, இப்படி ட்ரெண்டிங்காகவே இல்லை அப்படிங்கிறது வந்து எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் சூர்யாவோட அந்த 7ஆம் முறை வரைக்கும் எல்லா படங்களையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ட்ரெண்டியாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி 7ஆம் முறையில் அந்த இன்ட்ரோ சாங் இருக்குல்ல, அதில் ஒரு காஸ்டியூம் ப்ளூ கலர், ஆமாம் அந்த காஸ்டியூம் போட்டுக்கிட்டு அப்படியான ஒரு ஸ்டெப்ஸ் போட்டு டான்ஸ் ஆடுறதுக்கான ஹீரோ அந்த டைமில் தமிழ் சினிமாவில் இல்லை. இப்போ தான் வந்திருக்காங்க யங் ஹீரோஸ். அந்த டைமில் அப்படி ஒரு ஆள் இல்லவே இல்லை. அவ்வளோ ஒரு அன்மேட்சபிளான ஒரு ஹீரோவாக இருந்தார் அந்த டைமில். அது எல்லா அவருமே மேபி லைக் என்ன சொல்றது, ஒரு எல்லா இடத்துலயுமே அவரோட ஒரு இன்புட் இருக்கும் அப்படின்னு 7ஆம் அறிவு சொல்லுமா அந்த இடத்துல ஏஆர் முருகதாஸ் வந்து அந்த ரிசர்வேஷன் பற்றிய ஒரு டைலாக் வைக்கும் போது சூர்யா வந்து உதயநிதி ஸ்டாலின் போயிட்டு சொல்லியிருந்தாங்க, இல்லை இந்த மாதிரியான ஒரு டைலாக் இஸ் ஓகே அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் வந்து கொஞ்சம் அந்த விஷயத்துலயும் கொஞ்சம் சென்சிபிளா இருந்திருக்காரு அப்படின்றது எனக்கு அந்த விதத்துல பதிவு பண்ண நினைக்கிறேன். இல்ல அவர் நடிகர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு நல்ல மனிதர், அதை நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். ஏன்னா நிறைய நடிகர்கள் தங்களுடைய ரசிகர்களை எப்படி பயன்படுத்திட்டு இருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இவர் ஆரம்பத்திலே அகரம் அறக்கட்டளை ஆரம்பிச்சு எத்தனையோ பேருக்கு படிப்பு வழங்கிட்டு இருக்காரு, இன்னும் அதை தொடங்கிட்டு இருக்காரு. அவங்க ஒரு ஃபேமிலியே அதுக்காக இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியான கிரவுண்ட் ஒர்க்ல இருக்கிற ஒருத்தருக்கு தான் அதோட ரியாலிட்டி தெரியும், அந்த டைலாக் என்ன அஃபெக்ட் பண்ணுங்கிறது தெரியும். இல்லைன்னா அந்த பொலிட்டிக்கல் கேரக்டர் யாருக்குமே இருந்திருக்காது. ஒரு டைலாக் இருந்து பேசியிருந்திருப்பாங்க, இறங்கி வேலை செய்யும்போது நம்ம சில விஷயங்கள் புரிஞ்சுப்போம். அப்படியான புரிதலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி பொலிட்டிக்கலி கரெக்டான மூவிஸ் அப்படின்னு சொல்லும்போது மறக்கவே யாராலையுமே அதை தள்ளிடவே முடியாத ஒரு படம் ஜெய்பீம். அந்த படத்தை வந்து இந்த மாதிரியான ஒரு ஆக்டர் நடிக்கல அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் ஆயிருக்கும் அப்படின்றது. நடிக்கிறது செகண்டரி, அந்த படத்தை தயாரிச்சதே அவர் தான். யார் தயாரிக்க முன்னும் வந்திருப்பா அந்த காலகட்டத்தில். அதுவும் ஆனா அதுவும் இன்னொன்று என்னன்னா, எனக்கு ஜெய்பீம் கிரியேட் பண்ண கான்வர்சேஷன் நிறைய டிஸ்கஷன்ஸ் கிரியேட் பண்ணுச்சு. அண்ட் அந்த டிஸ்கஷன்ஸ் ரொம்ப அவசியமான டிஸ்கஷன்ஸாகவே இருந்தது. அண்ட் அந்த இதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னா சூர்யாவோட ஃபேஸை நான் பார்த்தேன். ஏன்னா அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணது இல்லாமல் அதில் நான் நடிக்க வரேன். அந்த படத்தோட முதல் போஸ்டர் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டைட்டில் இப்படி ஒரு பெரிய ஹீரோவுமே ஜெய்பீம் அப்படி டைட்டில் நடிக்க ஒத்துக்க மாட்டாங்க. அப்படின்னும் போது சூர்யா அந்த ஒரு போல்டான ஒரு மூவ் எடுத்து அந்த அவருக்கு அந்த ஒரு இது தெரிஞ்சிருக்கல, சொசைட்டில இப்படி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில பண்ணது. சொன்ன மாதிரி அந்த போஸ்டர் வந்தது ஞாபகம் இருக்கு. ஜெய்பீம் டைட்டில் அவர் ஒரு அட்வொகேட் கோர்ட் நிக்கிறாரு, கீழே ட்ரை பீப்புள்லாம் இருக்கிறாங்கன்றப்போ தமிழ் சினிமா தானே இது அப்படிங்கிற மாதிரி பெரிய ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி படமே தமிழ் சினிமாவில் விசாரணையாக கூட வந்திருந்தாலுமே இவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை எடுத்து பேசியிருந்தது. அது ஒரு பெரிய ஹீரோ நடிச்சிருக்காரு சூர்யா. இப்போ விசாரணையில் வந்து நமக்கு விஜய் அஜித் நடிச்சது அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த படத்துக்கு. அதுக்கு ஈக்குவலான ஒரு படம் இன்னைக்கு வரைக்கும். இப்போ ரீசெண்டாக அந்த அஜித்குமார் கஸ்டடியல் டெத் வரைக்குமே ஒன்று நடந்துச்சுன்னா ஜெய்பீம் மாதிரியான ஒரு சம்பவம் ஜெய்பீம் சொல்கிற அளவுக்கு இதுக்கப்புறமே இருக்க போகுது. அப்படியே ஒரு காலத்தால் அழிக்க முடியாத ஒரு பயங்கரமான படத்தை கொடுத்துருக்காரு. ரொம்ப பெரிய முன்னெடுப்பது. பட் அந்த படத்தால் அவர் சந்தித்த பின் விளைவுகள் ஏராளம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஆரம்பத்தை சொன்னோம்ல, எந்த நடிகருமே பண்ண தயங்குற ஒரு விஷயத்த பண்ண போல்டா பண்ணாரு. அதுக்கான பின்விளையும் சந்திச்சாரு. ஆனா எந்த இடத்துலயுமே அவர் பேக் வாங்கல. இல்ல ஓகே நடக்கிற ஒரு விஷயம் அதான் நான் பதிவு பண்ணியிருக்கேன் தவிர்த்து இல்லாத ஒரு விஷயத்தை மன்னிப்பு கேட்கறது அந்த மாதிரியான விஷயம் எதுவும் பண்ணல. அந்த காலண்டர் ஒரு இஷ்யூ மட்டும் தான் மேபி ரிலீஸ் பண்றதுனால அதை மட்டும் கொஞ்சம் பிளட் பண்ணாங்க தவிர்த்து வேற எந்த ஒரு விஷயத்தையுமே அவர் பின்வாங்கல. நடக்கிறதா சொல்றோம் நாங்க அப்படின்றதுல அவர் ரொம்பவும் தெளிவா இருந்தார். அதுக்காகவே நம்ம அவரை வந்து ஒரு நடிகரா தவிர்த்து ஒரு நல்ல மனிதரா பார்க்கலாம். நம்ம சமூகத்து மேல அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எப்பவுமே எடுத்துக்கிறாரு. அந்த டைம்ல ஒரு பயங்கரமான ஒரு இதாகவும் போயிட்டு இருந்துச்சு. ஒரு பெரிய அரசியல் தலைவர் வந்து அவரை பயங்கரமா அபியூஸ் பண்ணி ட்வீட் போட்டிருந்தாரு. இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க, ஜெய்பீம்ல எப்படி இருக்குது தப்பா காட்டிருக்கீங்க அப்படின்ட்டு. சூர்யா வந்து அதுக்கு என்ன பண்ணாரு அப்படின்னா அந்த ட்வீட் லைக் மட்டும் பண்ணிட்டு அந்த லைக் பண்ண அந்த ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு. ஸோ அது ஒரு எனக்கு ஜெய்பீம் உண்மையாக ஒரு பெரிய படமும் பார்க்குறேன். அவரோட இதுக்கு அந்த ரத்த சரித்திரம்னு ஒரு படம், சரித்திரம் அந்த படம் வந்து அதெல்லாம் கரெக்டாக வாரம் பயிரம் அந்த டைம் முடிஞ்சப்போ வந்த ஒரு படம். ஆமாம், அவருக்கு ராம்கோபால் வர்மா டைரக்ஷன்ல வந்த படம். அது யோசனை என்னன்னா அந்த அவ்வளோ பீக்ல இருக்கும்போது அவர் அந்த மாதிரியான ஒரு படம் நடிக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி விஜய் அஜித் அவர்கள்லாம் அந்த ஒரு மார்க்கெட்ல இருந்து கொஞ்சம் விலகி போகும்போது அந்த மார்க்கெட் வந்து தேர் டு பி கேப்சர்ட். இப்போ அவர் அந்த இடத்த இன்னும் கொஞ்சம் இழுத்துருந்தாருன்னா அந்த டியர் 1 ஆக்டர்ல அவர் அப்படி வந்து ரஜினி கமலுக்கு அடுத்தபடியா சூர்யா தான் அப்படின்ற மாதிரி வந்துருக்காங்க. அந்த இடத்துல இல்ல நான் இந்த மாதிரியான ஒரு படம் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிச்ச ஒரு படம். அண்ட் இந்த மாதிரி பண்றது வந்து எனக்கு ஒரு
அது ஜெய்பீம் பற்றி பேசினால அதோட கண்டினியூஷனாக சூரரை போட்டும் பேசிடலாம். அது ரெண்டுமே ஓடிடி ரிலீஸ் அந்த டைமில். டேரக்ட் ஓடிடி வந்து ஒரு பெரிய ஸ்டார் படம் வருதுன்றது இந்தியாவில் தான் ஃபஸ்ட் டைமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி லாக்டவுனில் அந்த ரிஸ்க் எடுக்க எல்லாருக்கும் ஒரு பயம் இருந்திருக்கும். அது ரிட்டர்ன் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி தியேட்ரிக்கல் மாஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதை இழக்கிறதுக்கு யாருமே விரும்ப மாட்டாங்க. மாஸ்டரில் எத்தனை மாதம் வெயிட் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. அப்படிங்கிறப்போ அது ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்தார். பட் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் அதுக்கு. இல்லை ஒரு 2 விஷயம் நம்ம கவனிக்கலாம். அந்த 2 படமும் தியேட்டர் ரிலீஸ் ஆயிருந்தா எனக்கு சூர்யாவுடைய ரேஞ்சே வேறு, அந்த மார்க்கெட் ரேட்டு எங்கேயோ எகிரி இருக்கும். இன்னொரு விஷயம், 2வது வந்து அந்த 2 படங்களும் எடுத்து முடிவெடுத்தாரு பார்த்தீங்களா ரிலீஸ் பண்ணணும்ட்டு. வேறு எந்த ஒரு நடிகருமே இப்போ வர பண்ணல, அந்த ஒரு ரிஸ்க்கை எடுக்கவே இல்லை. ஆனால் துணிஞ்சு இது பண்ணார் அவர். டைரக்ட் ஓடிடி வந்து ஆக்சுவலாக இந்தியாவிலே வேற இன்னும் இதுவரைக்கும் ஏதாச்சும் ஒரு ஆக்டர் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தா இன்னுமே எடுக்கல. இல்லை தனுஷ் பண்ணியிருக்காரு, விக்ரம் பண்ணியிருக்காங்க, மகான் வந்திருக்கு, ஜெகமை தந்திரம் வந்திருக்கு. பட் அந்த டைமில் லாக்டவுன் டைமில் வேறு யாருமே பண்ணவே இல்லை. இன்னொன்று அப்போ வந்து எல்லா தியேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஓனர்ஸ் எல்லாருமே அகேன்ஸ்டாக இருந்தாங்க, சூர்யாவுக்கு அகேன்ஸ்டாக. சூர்யா படத்தை இனிமேல் தேட்டர் ரிலீஸ் பண்ண மாட்டா ஆச்சாவான்னு. இப்போ அவங்களே வரிசையில் நிற்கிறாங்க. கருப்பு படம் ரிலீஸ் ஆக ரெடியாக இருக்கும்போது வரிசையில் நிற்கிறாங்க. அப்புறம் ஸோ அவருடைய கிராஃப்ட் வந்து இதாகிட்டே இருக்குது ஒவ்வொரு படத்துக்குமே. இன்னொரு இதுக்கு இப்போ தொடர்ந்து இத்தனை ஹிட்டு கொடுத்த சூர்யாவுக்கு வந்து இப்போ கடைசி ஒரு சின்ன ஒரு ஸ்லம்பில் இருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாமா? நான் உட்காந்து ஃபில்மோகிராஃபி பார்க்கும்போது சிங்கம் 2 ஒரு 10 வருஷம் ஆச்சு ரிலீஸ் ஆகி. அதுக்கப்புறம் இன்னுமே ஒரு ப்ராப்பர் ஒரு தியேட்ரிக்கலாக ஒரு ஹிட் கொடுக்கறதுக்கு கஷ்டப்படுறாரோ அப்படின்னு ஒரு கொஸ்டினும் இருக்குது. இல்லை அது உண்மைதான். ஏன்னா நம்ம சூரரைட் போட்டிருக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு என்ஜிக்கு ஆகட்டும், தானா சேர்ந்த கூட்டம், காப்பான்ட்டு தொடர்ந்து அவருக்கு வந்து கொஞ்சம் மிக்சடான ரிவ்யூஸ் தான் வந்தது. இந்த 2 படங்கள் நடுவில் ஹிட் ஆச்சு. ஆனால் ஓடிடியில் அதுக்கு பிறகு அந்த ஈடி அந்த படம் எதற்கும் துணிந்தவன், அதுக்கு பிறகு இப்போ லாஸ்ட்டாக கங்குவா அப்படின்ட்டு எல்லா படங்களுமே ரெட்ரோ. அவர் மீது ரெட்ரோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க, நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. ரெட்ரோ பற்றி நம்ம தனியாக பேசுவோம். இந்த மற்ற படங்கள் பற்றி பேசுகிறப்போ இப்போ நம்ம சரியாக போகாத படங்கள் சொல்கிறோம்ல, ஒன்னொன்றுமே ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் அட்டம்ப்டில் ட்ரை பண்ணி இதோ ஒன்று அச்சீவ் பண்ணிடலான்ற தாட்டில் பண்ண மாதிரி தான் இருக்குது. இப்போ செல்வரான் கூட ஒர்க் பண்ணுறது எல்லாருக்குமே ஒரு ஆசை இருந்திருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் இருக்கும், நமக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினச்சி தான் பண்ணியிருந்திருப்பாங்க. என்ஜிக்கு அது ஒர்க் அவுட் ஆகல. அப்புறம் இன்னொரு படம் என்ன சொன்னீங்க? 10 வருஷம் ஆகல அப்படின்றது 10 வருஷம் கரெக்ட் ஆகும் படம். தானா சேர்ந்த கூட்டம் அது ஆல்ரெடி ஒரு ஹிட் படம், ஸ்பெஷல் 24ன்றனால அது ஒர்க் ஆகும்னு நினச்சி பண்ணியிருப்பாங்க. விக்னேஷ் சிவன் டைப் ஆஃப் ஹியூமர் ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம் கூட அவர் யோசிச்சிருக்கலாம். பட் அந்த படம் நீ டிவியில் பார்த்தோம்னா ஒரு மாதிரி பார்க்கலாம், ஓடிட்டு இருக்கும். கேடிவி படம், கேடிவி கைண்ட் ஆஃப் படம் தான் அது. தியேட்டரில் ஓடல. அது ஒரு இது 24 பயங்கரமான அட்டெம்ப்ட். 24 எனக்கு தெரிஞ்சதால அண்டர் ரேட்டடுங்க, கொண்டாடி இருக்க வேண்டிய படம். அது சூப்பரான படம். கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அந்த டைம் டிராவல்ங்கிற விஷயத்தை வந்து காதல் கிளுகிழப்புகளுக்காகவே ஒரு 1 மணி நேரம் கிட்ட யூஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவல் ஸ்டோரிக்குள்ள போக டைம் எடுத்துச்சு. அது ஒன்று தான், மற்றபடி அது சூப்பரான படம். அதே மாதிரி தான் எதற்கும் துணிந்தவனுமே அதே மாதிரி தான். பாண்டியராஜ் ஒரு கமர்ஷியலாக கிராமத்து படங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு டேரக்டர். இன்னொரு அந்த படத்தில் வந்து அப்போ நடந்த இந்த பொள்ளாச்சி இஷ்யூ, பெண்களுக்கான விஷயமா அதுலேயுமே கொஞ்சம் கொண்டிருப்பாரு. பட் பெரிய அளவில் அதுவுமே ஹிட் ஆகல. காப்பான் வந்து நம்ம அயன் காம்பினேஷனுக்காக கேவி ஆனந்த் ட்ரை பண்ணாரு. பட் அதுவும் ஒரு எல்லாமே வேரியஸ் ரீசன்ஸ் இருக்குது. அது வந்து தொடர்ந்து யாரும் ஃப்ளாப் கொடுக்குன்னு நினச்சி நடிச்சிட போகிறது இல்லை. பட் எல்லாம் லெட் டவுன் தான், அது ஒத்துக்கிட்டோம். நம்ம தொடர்ந்து சரியாக படங்கள் போகல. இது எதுவுமே பிரச்சனை இல்லை. இது எதுவுமே இல்லைனாலுமே இந்த ரோலக்ஸ்னே அவர் ரோலக்ஸ்ங்கிற கேரக்டரை அவர் தூக்கி நிப்பாட்டுனுச்சு. அது கொடுத்த இம்பாக்ட் இந்தியா முழுக்கவே அவருக்கு ஒரு பெரிய ஸ்டார் நம்ம கிரியேட் பண்ணுச்சு. அடுத்தடுத்து அவருக்கு பயங்கரமாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. அந்த நம்பிக்கையை மொத்தமாக காலி பண்ணது கங்குவா தான். கங்குவா இல்லை அதுவுமே அவர் நினச்சி ஒரு ட்ரைபல் கோடு கேங்கில் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவர் ட்ரை பண்ணியிருந்திருப்பார். பட் எங்கெங்கே அவரை மேலே மிஸ்டேக் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் அவ்வளோ பெர்ஃபெக்டாக அந்த கேரக்டருக்காக கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் இந்த பேட்ச் ஒர்க்லாம் பண்ணி நிறைய இது பண்ணியிருக்காரு. டெடிகேட்டடாக அவருக்கு நடிச்சிருக்காரு. ஒரு 1.5 வருஷம் அவர் வேற எந்த படத்துக்குமே நடிக்காம முழுக்க அவர் ஃபுல்லாக டெடிகேட்டடாக கங்குவாக்கு மட்டுமே. அதில் இன்னொரு விஷயம் இருக்குது. நம்ம அவருக்கு ரொம்ப நாள் படம் வராமல் இருந்தது காரணம் வணங்கான் கமிட் ஆகி அப்புறம் வந்து அவர் வெளியில் வந்து அதிலே அவருக்கு 1 வருஷத்துக்கு மேலே போயிடுச்சு. அப்புறம் அடுத்த ப்ராஜெக்ட் டைம் சூஸ் பண்ணுறதுக்கு டைம் ஆயிடுச்சு. அடுத்த ப்ராஜெக்டாக கங்குவா சூஸ் பண்ணது அம்பிஷியஸாக பண்ணியிருக்காரு. நம்ம ஒரு பீரியட் ஃபிலிம் பண்ண போகிறோம், கேம் ஆஃப் த்ரோன்ஸ் டைப்பில் ஒன்று பண்ண போகிறோம், பிரம்மாண்டமாக பண்ண போகிறோம், அவரோட கரியர்லையும் சரி தமிழ் சினிமாலையும் சரி முக்கியமான படமாக இருக்க போகுது அப்படிங்கிற ஆசைகளோட எண்ணத்தோடய பண்ணாருங்கிற வரைக்கும் ஓகே. அதுக்கு டேரக்டராக சிவாவை சூஸ் பண்ணதான் எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல. ஏன்னா அந்த மாதிரி படங்களே பண்ணாத ஒருத்தர்கிட்ட நம்ம எப்படி அதை நம்ப முடியும்? சிவாவை வச்சு நீ சிறுத்த மாதிரி ஒரு படம் பண்ணுற, அண்ணாத்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேன், அப்புறம் அண்ணாத்தே ஓடல, சுத்தமாக யாருக்குமே பிடிக்காத ஒரு படம், ரொம்ப ஃப்ளாப் கொடுத்த ஒருத்தர் நம்பி அதே மாதிரி ஒரு படம் பண்ணுறதே ரிஸ்க்கு. அவருக்கு வருமா வராதானே தெரியாத ஒரு ஏரியாக்குள்ளே எப்படி போனாருன்னு அந்த டச் பண்ணாத ஒரு ஏரியா. ஆமாம், நான் அப்படி ஒரு படம் நீ பண்ணணும்னு ஆசைப்படுறது நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஒரு தமிழ் சினிமா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற மாதிரி ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் சூப்பர் தான். அது யாரை சூஸ் பண்ணுறோம், அது யார் ஸ்க்ரீன் பிளே எழுதுறா, யார் டைரக்ட் பண்ணுறா, அந்த டெக்னீஷியன்ஸ் அதை ஹோல்ட் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கா, அந்த டிசிஷன் மேக்கிங் இருக்குல்ல, அது கண்டிப்பாக சூர்யாவோட தப்பு தான் நான் நினைக்கிறேன். நீ அது தப்பான ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு நீ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டாலும் அது வேஸ்ட்டு தானே. சூப்பராக பண்ணியிருக்காரு சூர்யா, எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு, பயங்கரமான டெடிகேஷன். ஈவன் ஞானவேல் ராஜா நம்ம அவ்வளோ கலாய்ச்சாலும் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருந்திருக்காரு, அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக இருந்திருக்காங்க.
எல்லாரும் இவங்க 2 பேருமே அவங்களோட கம்ப்ளீட்டை கொடுத்துருந்துருக்காங்க. இவர் ஆக்டிங்கில் இவரும் சரி, ப்ரொடக்ஷனில் அவரும் சரி, டைரக்ஷனில் சொதப்பிட்டு ஆமாம் ப்ரொமோஷன் கொஞ்சம் நிறைய வாய் விட்டுட்டாருன்றதை தாண்டி ப்ரொடியூசர்ஸ் அப்படி தான் பேசுவாங்க, அப்பெல்லாம் ப்ரொமோட் பண்ண வேண்டி இருக்குன்றதை தாண்டி படமாக டேரக்ஷன் சைடு தான் அது தப்பாக தோணுது. ஸ்க்ரீன் பிளே டைரக்ஷன் எதுவுமே ரொம்ப மெச்சூராக பண்ணியிருந்த மாதிரி இருக்கும். அதான் அவர் நடிப்பில் நம்ம எந்த இடத்துலையுமே எந்த படத்துலையுமே அவருடைய நகலா படம் நடிப்பில் நம்ம குறை சொல்லவே முடியாது. எல்லாமே டேரக்டருடைய மிஸ்டேக்காக தான் இருக்குது அந்த இடத்துல. அவர் சைடு மிஸ்டேக் நம்ம சொல்ல முடியாது. எந்த ஒரு எமோஷன்ஸையும் அசால்ட்டாக காட்டிடுவார். 24 படத்தோட முதல் பாட்டு கிட்டத்தட்ட ஒரு 50%, 60-70% ஆஃப் த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அவர் தான் படத்தோட காமெடி. உண்மையாக சொல்லலாம், ஒரு காமெடி இல்லாத வாட்ச் மெக்கானிக் அதை யோசிக்கிறேன். அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாவே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது காமெடியெல்லாம் பண்ண முடியும். அதேல ரோலக்ஸா மாதிரி நான் என்ன ஒரு ரூத்லெஸ்ஸான வில்லனாவும் என்னால பண்ண முடியும் அப்படின்னு இமேஜின் பண்ணி பாருங்க. ரோலக்ஸ் கொடுத்த ஹைப்புக்கு கங்குவா சூப்பரா இருந்துச்சுன்னா இன்னைக்கு சூர்யா வேற எங்கேயோ போயிருந்திருக்கோம். அந்த ஹைப்போட தான் நம்ம போய் பார்க்குறோம். பட் வந்து அது அப்படியே விழுந்துருச்சுங்கிறதா பிரச்சனை. ரோலக்ஸ் இந்தியாவினா அந்த எல்சியூன்ற ஹோல் கான்செப்டுக்கே ஒரு பெரிய ஹைப் கொடுத்தாரு. இல்லை நீங்க எல்சி கேரக்டர் எடுத்துக்கிட்டாலே அது ரோலக்ஸ் தான் டாப்ல இருக்காரு. அது கீழ தான் உங்களுக்கு லியோங்கிற கான்செப்ட் மேல கியூரியாசிட்டி அதிகமானதுக்கு காரணமே ரோலக்ஸ் தான். வந்து டில்லி வராரு, லியோல விஜய் வராருங்கிறலாம் வந்து செகண்டரி தான். ரோலக்ஸ் தான் டாப்ல இருக்குன்ற மாதிரி தான் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி. ஒரு 5 நிமிஷத்துல மொத்தத்தையும் போயிட்டாருன்றது எனக்கு வா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ மறுபடியும் ரெட்ரோ நினைக்கிறேன். ரெட்ரோ வந்து நான் கொஞ்சம் ரொம்ப லேட்டாக தான் பார்த்தேன். அப்புறம் தியேட்டர்ல பார்க்க முடியல. ஃபுல் அண்ட் ஃபுல் அதுக்கு ஓடிடி வந்ததுக்கு தான் பார்த்தேன். எதுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கவே முடியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். செகண்ட் ஹாஃப் நிறைய பேர் சொன்னாங்க ஜிகிர்தண்டா XXXோட இது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, பட் நீங்க அந்த XX எடுத்துருங்க. இது ரெட்ரோ ஆஸ் அ ஹோல் மூவியா பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு உண்மையாவே பிடிச்சிருந்தது அந்த படம். இல்ல மேபி இப்போ ஜிகிர்தண்டா XX எடுக்காம நம்ம ரெட்ரோ பார்த்தோம்னா எல்லாருக்கும் பிடிச்சிருந்த வாய்ப்பு இருக்கு. மேபி எனக்கு ரெட்ரோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் உண்மையில ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஏன்னா சூர்யா ஒரு ஃபுல் டைம் அந்த படம் முழுக்க ஒரு கேங்ஸ்டரா, லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது எந்த படம் ஞாபகம் இல்லை பெருசா, அந்த ஒரு கேங்ஸ்டரா அவர் இன்னொன்று அவன் முகத்தில் சிரிப்பே இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க. அதையும் இது பண்ணிக்கிறணும். இன்னொரு பக்கம் வந்து ஒரு பெயினுமே கடத்திக்கிட்டு ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டர் பயங்கரமாக பண்ணியிருந்தார். சூர்யா படம் தானே இது, காலத்துக்கு பாஸ் செதுக்கிட்டாரையா, ஐயோ மிகப்பெரிய கம்பேக்காக இருக்க போகுது அப்படின்னு நினைக்கும் போது செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு போனது தான் அது ஒர்க் அவுட் ஆகாத காரணம். நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ரெட்ரோ ஃபஸ்ட் டைம் பார்த்தப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கரமாக பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து பிடிச்சது பிடிக்கலங்கிறத தாண்டி அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. எனக்கு இன்ஃபேக்ட் பிடிக்கலன்னே சொல்ல முடியல. ஏன் பிடிக்கலன்னு சொல்ல, ஏன் இப்படிலாம் வரக்கூடாதா அப்படின்ற கொஸ்டின்ஸ் எனக்குள்ளே வருது. நானே ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு இப்படி போகுது நான் கேட்குறேன், அப்படி வரனால என்ன பிரச்சனை அப்படி ஆர்குமெண்ட்ஸாக இருந்துச்சு. சரி ஓகேன்னு ஒரு ஆன் அண்ட் ஆஃபாக செகண்ட் ஹாஃப் விட்டேன். அப்புறம் ஒரு ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் லேட்டராக பார்த்தேன். செகண்ட் டைம் பார்த்தீங்களா நீங்கள்? பார்க்கல. செகண்ட் டைம் பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக பிடிச்சிருச்சு படம். ஓகே மேபி வந்து படம் போகிற ஃப்ளோன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது வேறு பக்கம் போகிறப்ப நம்மளால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்போ படம் இதுதான் தெரிஞ்சு செகண்ட் டைம் பார்க்குறப்போ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக இருந்துச்சு. சூர்யா ஃபென்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ். எனக்கு இது வரைக்கும் ஒரு 6 மாதத்தில் படங்கள் வந்திருக்கு, இதுக்கப்புறம் தான் பெரிய படங்கள் வருது. வந்தாலுமே கூட இந்த வருஷத்தோட பெஸ்ட் பெர்ஃபார்மராக சூர்யா தான் இருப்பார் ரெட்ரோக்காகன்னு தோணுது. ஸ்டண்ட்டு குறிப்பாக இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எல்லா பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்க, யாராலையும் இந்த மாதிரி ஸ்டண்ட் பண்ண முடியுமா? அந்த நிறைய மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் கலந்த ஃபைட்ஸ் எல்லாம் இருக்குது, எல்லாத்தையுமே மிரட்டி இருப்பார் மனுஷன். அவ்வளோ ஸ்டைலாக இருக்குது. மியூசிக், சினிமாட்டோகிராஃபின்னு சொல்லிட்டு அவரை நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த விதமே அல்டிமேட்டாக இருக்கும். 50 வயசு ஆக போகுதுங்க, இன்னும் எப்படி வச்சிருக்காருன்னு டிஸ்கஷனுக்கு முன்னாடி நான் அதுதான் சொன்னேன். சூர்யாவுக்கு நான் இன்னும் 50 வயசு ஆக போகுது, நம்பவே முடியல 50 வயசா அப்படின்ட்டு. என்று அது மாதிரி சிரிக்க மாட்டாருன்ற விஷயம் இருக்குல்ல, எனக்கு நந்தா ஞாபகப்படுத்துனுச்சு. அதுலேயே ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட இப்படி தான் இருப்பார். அதில் அந்த அம்மா பாசத்துக்காக எங்கிட்டு இருக்க ஒருத்தராக இருப்பார். இதில் அம்மாவை இழந்திருப்பார் சின்ன வயசுலேங்கிற மாதிரி ஒன்று இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. பயங்கரமாக பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருக்கு. பீட்டர் சொன்ன பிறகு எனக்கு இன்னொரு விஷயம் தோணுது. செகண்ட் டைம் பார்த்தா பிடிச்சதுனால இப்போ கங்குவா செகண்ட் டைம் பார்த்தா பிடிக்கும். வாய்ப்பே கிடையாது. 20வது டைம் பார்த்தாலும் பிடிக்காது. அதில் ஒன்றும் இல்லை, கீழே போட்டு. நான் இதனால ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அப்படின்னா, ரெட்ரோன்ற ஹோல் புது உலகமா இருந்தது. அது நான் இது வரைக்கும் பார்க்காத ஒரு உலகமா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்க டெக்னிக்கலாவே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது அந்த படத்துல. ஆமா, அந்த பாட்டு சிங்கிள் டேக் 15 நிமிஷம் கிட்டத்தட்ட. அந்த பாட்டு வந்து இன்னுமே சொல்றேன், அந்த பாட்டு இருக்குது, ஸ்பாட்ல உள்ள எல்லாம் அந்த சின்ன சின்ன டான்சர்ஸ் எல்லாமே வந்து ஒழுங்கா ஆடணும். அதுக்கப்புறம் ஃபைட் இருக்குது, அதுல ஃபைட் கோரியோகிராஃபி, ஸ்டண்ட், இது பாட்டு கோரியோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டயலாக்ஸ் இருக்கு, கான்வர்சேஷன்ஸ் இருக்கு, ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. அது எல்லாமே எதுவுமே பிசுறு தட்டாம அவ்வளவு அழகா போனது எனக்கு உண்மையாவே வேற லெவல் அச்சீவ்மெண்ட் தான் அதை நான் பாக்குறேன். அது வந்து ஹோல் ஒரு 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 டிராமாவா இருந்தது அந்த சீக்வன்ஸ் மட்டுமே. அட் தி சேம் டைம் உலகம் இப்போ அங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்து எல்லாரும் கிளம்பி போறாங்க. அந்தமானுக்கு போயிட்டு அங்கேயே 2-3 ஐலண்ட் இருக்குது. இங்க ஃபைட் நடக்கிற ஒரு ஐலண்ட் இருக்கு, இங்க மக்கள் இருக்கிற ஒரு ஐலண்ட். ஸோ இந்த 2 ஐலண்ட் சுத்தி நடக்கிற அந்த டிராமாவா இருக்கட்டும், இங்க உள்ள மக்கள் என்னவா இருக்கிறாங்க, அந்த ஃபைட் நடக்கிற இடத்துல மக்கள் என்னவா இருக்கிறாங்க,
இங்க யாரு ரூல் பண்றா, இங்க அந்த ரூல் பண்ணி அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க கியூரியாசிட்டியா இருக்கும். அந்த ஹோல் வேர்ல்டு செட் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அவ்வளவு கோவமா இருந்தது. இந்த படம் எப்படி எனக்கு எதை வச்சு நீங்க பிடிக்கலன்னு சொல்றீங்க. எனக்கு செகண்ட் ஹாஃப்ல ஓரளவு புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, உங்களுக்கு வந்து அந்த பழைய படங்களை ஞாபகப்படுத்துதோ அப்படின்ற ஒண்ணு இருந்தது. பட் ஆனா பார்த்ததுக்கு அப்புறமும் இந்த படத்தை உங்களுக்கு எப்படி நீங்க பிடிக்கல அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்றது என்னால ஏத்துக்கவே முடியல. எப்படி இந்த படம் வந்து நல்லா இல்ல அப்படின்னு சொன்னீங்க அப்படின்றது உண்மையாவே எனக்கு ஆச்சரியமா தான் இருந்தது. ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு படம் வந்து எவ்வளவு பெரிய படமா இருந்தாலும் எதை நோக்கி போகுது, கதை என்ன, ஒன்லைன் என்ன அப்படிங்கிறதுல அது கொஞ்சம் சிம்பிளிஸ்டிக்கா இருக்கணும்னு நினைப்பாங்க. அது கொஞ்சம் டைவர்ட் ஆகிட்டே போனது அவங்களால ஜட்ஜ் பண்ணும். இதுதான் கதை. இப்போ சிரிக்கவே தெரியாத ஒருத்தன் சிரிக்கவே முடியாத ஒரு கூட்டத்தை சிரிக்க வைக்கிறான் அப்படிங்கிறது ஒன்லைன் தான். வந்து சிரிக்கவே தெரியாத ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணு சிரிக்க வைக்கிறா, அவள் கூட சேர்றதுக்கான நடக்கிற பிரச்சனை அது இன்னொரு ஒன்லைனா, இல்லை ஒரு தீவில் மாட்டிகிட்டு இருக்க ஒருத்தவங்களை வந்து மீட்கிறதுக்கு அங்கே சொன்ன ஒரு வேதவாக்கின் படி அங்கே பிறந்த குழந்தை மீண்டு வந்து மீட்குது அப்படிங்கிறது ஒன்லைனாங்கிறது மல்டிபிள் லைன்ஸ் இருக்கனால நம்மளால அதை அக்யூமுலேட் பண்ண முடியல. இல்லை, கார்த்திக் சுப்ராஜுடைய படங்களே பொதுவாக அப்படி தானே இருக்கும். ஆமாம் ஆமாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு ஜானர் இருக்கும், செகண்ட் ஆஃப் வேற ஒரு ஜானர் அப்படியே கொண்டு போயிடுவார். ஸோ அவரை நம்ம எதிர்பார்த்தது தான். ஆனால் இந்த செகண்ட் ஆஃப் தான் நம்மளால எதிர்க்க முடியாது. இது மாதிரி அவருடைய ஸ்டைல நம்ம இதுக்கே ஒன்று பார்த்துட்டோம் அப்படிங்கிறதுனால திரும்ப அதே பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியாது. பொறுமையாக ரிலாக்ஸாக செகண்ட் டைம் பாருங்க, பார்த்துட்டு ஃபோன் பண்ணுங்க. நான் யோசிக்கிறேன் என்னன்னா காலம் வந்து இன்னும் கொஞ்சம் கைண்டா இருக்குமோ ரெட்ரோ மீது. ஸோ பாப்போம் அடுத்து இன்னும் அப்கமிங் படங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னா கருப்பு ஆர்ஜே பாலாஜி. எனக்கு கருப்புடைய போஸ்டர் ஆகட்டும், இப்போ அவர் கண்ணு விட்டுருக்கிறது வெயிட்டிங் அப்படின்ட்டு இருக்கிறதுலாம் போகும்போது கிட்டத்தட்ட பிஎன்சிக்கான படமா ஸ்பிரிச்சுவல் எலமெண்டோட கொஞ்சம் கொண்டுட்டு போயிருப்பாரோ ஆர்ஜே பாலாஜி அப்படிங்கிறதான் தோணுது எனக்கு. இதுவும் கொஞ்சம் ஒரு உண்மையை நீங்க சொன்ன அந்த சிவா அப்படின்னு சொன்னது எனக்கு ஆர்ஜே பாலாஜி இந்த மாதிரியான ஒரு ஜான்ராவா பெரிய டவுட் இருக்குது. ஏன்னா அவர் வந்து என்னன்னா நான் வந்து இதை ஜட்ஜ் பண்றேன்றது கிடையாது. ஆர்ஜே பாலாஜி நம்ம காமெடி படங்கள் இந்த மாதிரியான இதெல்லாம் பார்த்தோம்னா ஆர்ஜே பாலாஜி சினிமாவா அவருக்கு நிறையவே நாலேஜ் உண்டு. அந்த இதுல எதுவுமே ஜட்ஜ் பண்ண போறதில்லை. பட் நான் இது வரைக்கும் பார்த்திராத ஒரு இது அப்படின்றது வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு ஓகே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான் இருக்கு. இந்த காம்பினேஷன் இந்த ஜானருக்கு ஒர்க் ஆகுமா அப்படிங்கிற எக்ஸ்பெரிமெண்ட் தான். மேபி டீசர் ட்ரைலர்லாம் பார்த்தா நம்ம கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு இதில் ஒரு விஷயம் சொல்லணும். இப்போ அந்த சூரரை போற்று ஜெய்பீம் 2 படங்கள் வந்துச்சு. சூரரை போற்று ஒரு திராவிடியன் பாலிடிக்ஸ் பேசக்கூடிய ஒரு படமா இருந்துச்சு. ஜெய்பீம் பழங்குடி மக்களுக்கான பிரச்சனைகள் அதெல்லாம் பேசக்கூடிய படமா இருந்துச்சு. அதில் வந்து அந்த பொலிட்டிக்கலே அவருக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்துச்சு. கங்குவா ரெட்ரோ வரைக்குமே வர நெகட்டிவ் ரிவ்யூஸில் வந்து அவங்களோட பங்கு இருக்குது, வாண்டடாக போட்டு அடிக்கிறாங்க, படத்தை காலி பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு ஒரு விமர்சனம் இருந்துகிட்டு இருக்குன்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சூர்யா வந்து அதை கொஞ்சம் கான்சியஸாக பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறாரோன்னு தோணுது. கடவுள் எதிர்ப்பு பேசுறது, அப்புறம் வந்து சாதிக்கு எதிராக பேசுறதுன்ற விஷயத்தில் நம்ம ரொம்ப லேபிள் பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ, நம்ம அதை கொஞ்சம் பிரேக் பண்ணணுமோ நினைக்கிறாரோன்னு தோணுது. அதோட வெளிப்பாடாக தான் வந்து ரெட்ரோலே வந்து கிருஷ்ணருங்கிற ஒரு ரெஃபரன்ஸ் கொண்டு வந்தது. அவரோட கேரக்டர் கிருஷ்ணர் ரெஃபரன்ஸாக கொண்டு வந்தது. தொடர்ந்து வந்து இந்து மதத்துக்கு எதிராக பேசுறாங்கன்ற ஒரு லேபிள் அவர் மேலே வச்சிடறாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. அதை கொஞ்சம் பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவர் இந்து மதத்துக்கு எதிராக எங்கேயுமே பேசல, அவர் பேசுறாரு, அவ்வளவுதான். புரிஞ்சுக்கப்படுறது சொல்றேன். ஆனா அவர் அப்படிதான் விமர்சிக்கிறாங்க, இதுக்கு எதிராக பேசிட்டான் அப்படி கிடையாதுன்றத ப்ரூஃப் பண்றதுக்காக மேபி அதை பண்றாருன்னு தோணுச்சு. ஆர்ஜே பாலாஜி படம் சூஸ் பண்ணது காரணம் அதுவாக இருக்கும்னு தோணுச்சு. கருப்பு சாமி நம்பிக்கை உள்ள படம், மேபி இவரே சாமியா இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் மூலமா வந்து அந்த மாதிரி அர்த்தமில்லாத விமர்சனங்களை கொஞ்சம் காலி பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்துல இதெல்லாம் சூஸ் பண்றாரோன்னு தோணுது. கருப்பு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நாட்டார் தெய்வங்களை மென்ஷன் பண்ற மாதிரி தான் கொண்டுட்டு போறாங்களோ அப்படிங்கிறதான் தோணுது எனக்கு. இன்னொன்று எனக்கு அவருடைய டைரக்டர் காம்போவை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய டைரக்டர் காம்போ பேசணும்னா அவ்வளோ ஹிட்டு. ஏஆர் முருகதாஸ், உங்களுக்கு கஜினி ஆகட்டும், 7ஆம் அறிவு அப்படின்ட்டு படம். இன்னொரு பக்கம் கேவி ஆனந்த், அயனில் ஆரம்பிச்சு காப்பான், மாற்றான் அப்படின்ட்டு பல படங்கள். ஹரி 6, 7, சிங்கம் வரைக்கும் போயிடுச்சு. கௌதம் மேனன், வாரணமாயிரம், காக்கா காக்கன்னு அவருடைய படங்களுடைய பட்டியல் இருக்கு. இந்த மாதிரி ஒரு வாட்டி இந்த டைரக்டர் நம்பிட்டார் அப்படின்னா தொடர்ந்து அவங்களுக்காக படம் பண்ணுற ஒரு பழக்கத்தை வந்து அவர் பண்ணிட்டு இருந்தார். சக்ஸஸ் பண்ணியுமே அவங்க காமிச்சிருக்காங்க. இன்கேஸ் இவர் ஆமீர் கான் பேசும்போது கஜினி இங்கே ஹிட் ஆகிட்டு அவர் அங்கே பண்ணும்போது சூர்யா எப்படி இந்த ஒரு கேரக்டர் பண்ணார் அப்படிங்கிறது என்னால் நம்பவே முடியல. சூர்யாவை பார்த்து நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு ஆமீர் கான் பாராட்டுறாரு. இதெல்லாம் எந்த ஒரு நடிகருமே பண்ணாத ஒரு விஷயங்கள் தமிழ் சினிமாவில். வாரணமாயிரம் பற்றி நான் பேசணும்னு நினைச்சு மறந்தே போயிட்டேன். வாரணமாயிரம் ஏன்னா எனக்கு பர்சனலா கௌதம் மேனனோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் படம் வந்து அதுதான். அந்த படத்தை பார்த்தா எல்லாரும் ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஜிம்முக்கு போனோம், கிட்டார் கிளாஸ் போனாங்க. அமெரிக்காவுக்கு மட்டும் தான் போகல. அதுதான் நமக்கு இன்னும் கொஞ்சம் மற்ற எல்லாமே எல்லாரும் போக முடியாது. இன்னுமே கரெக்ட். அந்த ஜனவரி 1ன்னா ஜிம்மு கொண்டாடுறாங்க அப்படின்னா ஜஸ்ட் கோ தேங்க் வாரணமாயிரம் சூர்யா. அவர் தான் எல்லாருக்கும் அவ்வளோ பிஸ்னஸ் பண்ணி கொடுக்குறாரு. அந்த படமே என்னன்னா ஒரு நல்ல ஒரு ரிடம்ஷனுக்கான ஒரு படம் தான். ஒரு காதல் தோல்வி ஆகுது, அவருக்கு காதலுக்காக எந்த தூரம் வரைக்கும் போறாரு அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும். அதுக்கப்புறம் அவர் காதல் தோல்விக்கு அப்புறம் ஒரு லைஃப் ஸ்டைல் என்ன மாதிரி மாறுது, அது எப்படி ஓவர் கம் பண்றாரு அப்படின்றத வந்து ஒரு செகண்ட் ஹாஃப்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு மட்டும். அண்ட் அதுவுமே ரொம்ப எனக்கு அழகா இருந்தது.
அந்த வாரணமாயிரம் உள்ளே அவர் மல்டிபிள் டிஃப்ரெண்டான ரோல்ஸ் பண்ணிருக்காரு. ஆமா ஸ்கூல் பையன்ல ஆரம்பிச்சு ஒரு ஆர்மி ஆபீசர் வரைக்குமான அந்த ஜர்னி. ஆர்மி ஆபீசர் எப்படி பண்றது, ஒரு காலேஜ் பையனா இருந்து இந்த லவ் கிரேசியா லவ் சேஸ் பண்றான்ற ஒண்ணு இருக்கட்டும், லவ் ஃபெயிலியர் ஆகி டிப்ரெஷன் ஆகி ஒரு ட்ரக் அடிக்டா இருக்கிறது எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் அவங்க ஒரு அப்பா என்ன மாதிரி பண்ணுவாரு, ஒரு 80s காதல் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒரு அவ்வளவு அழகா பண்ணுது. எனக்கு உண்மையாவே ஒரு உண்மையாவே ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டர் தான். நீங்க இந்த ஸ்கூல் பையன் சொன்னீங்களா, ஸ்கூல் பையன் சொன்னோம்னா அந்த காலத்திலேயே ஏஐ மூலமா குழந்தை பேச வச்சாரு ஆதவன் பக்கத்துல சூர்யா தான். அந்த டைம்லயே டிஏஜிங் எங்க பயங்கர மாதிரி. இன்னொரு விஷயம் வந்து எனக்கு சூர்யாட்ட பிடிச்ச ஒரு விஷயம் வந்து கிட்டத்தட்ட அவர் டாப் லெவல் ஆக்டராக தான் இருக்காரு. எந்த ஒரு டாப் லெவல் ஆக்டரும் பண்ணாத ஒரு விஷயம் வந்து நிறைய படங்களை கேமியோ போய் பண்றது. ஆனால் இவர் நிறைய படங்கள்ல தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு அந்த ஒரு விஷயத்த. ஒரு சின்ன பட்ஜெட் படமா இருக்கட்டும், சரி நம்ம போய் பண்ணுவோம் அப்படின்னு கூப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா போய் அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த ஒரு விஷயத்துக்காக அவர் நம்ம பாராட்டலாம். இன்னொன்று இப்போ இருக்க டாப் ஸ்டார் கூட நிறைய ஸ்டார் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண ஒரு ஆக்டருமே உங்களுக்கு அந்த டாப் ஸ்டார்ஸ் டாப்ல இருக்க நடிகர்களோட அவங்களுக்கு விஜயோட ஒர்க் பண்ணியிருக்காரு, விக்ரமோட, மோகன்லால், ஆர்யா, இப்படி நம்ம பட்டியல் எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய பேரோட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஆக்டராக இருக்காரு அவர். ஸோ அவரோட அப்கமிங் படம் பற்றி பேசிட்டு இருந்தோம். கருப்பு பேசணும், வெங்கி அட்லூரி படம் இருக்கு, அதுவுமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்க படமா தான் இருக்கு. என்ன விக்கி பாஸ்கர் கிட்டாவும் ஜாயின் பண்ணியிருக்காங்க இருக்கு. அண்ட் வெங்கி அட்லூரி படங்கள்ல வந்து யூஸ்வலாக அவருக்குன்னு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் காமெடி இருக்கும். அண்ட் சூர்யாவோடைய அந்த காமெடி சைடு வந்து கடந்த 2 இதுல கரெக்டா பார்க்க முடியல அப்படின்றது வந்து கொஞ்சம் ஒரு இதுதான். அது இந்த சைட்ல நம்ம என்ன கொஞ்சம் பார்க்க முடியுமோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா நீங்க எந்த படத்தை எடுத்தாலும் சூர்யாவோட காமெடி வந்து ஒரு தனி இது இருக்கும். அவர் எந்த மாதிரியான ஆக்டருக்கும் எந்த மாதிரியான காமெடி பண்ணுவார். கேவி ஆனந்த் படத்துல அயன்ல ஒரு கலாட்டாவான காமெடி பண்ணிட்டு இருப்பாரு. 24ல முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ப்ராப்பர் காமெடியாவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே வந்திருப்பாரு. தானா சேர்ந்த கூட்டத்துல சில்லி காமெடி நிறைய இருக்கும். ஆமா இல்ல அவர் கேஷுவலா பேசுறதே நமக்கு ஏதாச்சும் 7ஆம் வரியில வந்து யானை மேல டைல்ஸ் தாங்க போட முடியும் அப்படின்னு வந்து பேசிட்டு போவாரு. ஸோ இந்த மாதிரியான இது. அண்ட் வெங்கி அட்லூரி வந்து அந்த சைடு இன்னும் கொஞ்சம் நமக்கு காட்டுவாருன்னு போனோம். ஏன்னா அவரோட வாத்தி படமா இருக்கட்டும், இல்ல இப்போ ரீசெண்டா வந்து இந்த லக்கி பாஸ்கர் படமா இருக்கட்டும், எல்லாத்தையுமே என்னன்னா கொஞ்சம் அவரோட காமெடி அவருக்கு ஒரு ஃபிளேவர் காமெடி இருக்கும். அண்ட் அந்த ஃபிளேவர் காமெடி நம்ம இதில் எப்படி பார்க்குறோம் அப்படின்றது. சூர்யாவோட டிராப்டு ப்ராஜெக்ட்ஸ் இருக்குல்ல, இப்போ அவரோட ஃபேவரட் காம்பினேஷன்ஸ் நம்ம சொன்னோம்ல, கௌதம் மேனன் அப்படின்னு சொல்லிட்டு, ஜிவிஎம் கூட துருவ நட்சத்திரம் அவர் தான் கமிட் ஆகிட்டு பண்ணாம வந்துட்டாரு. வணங்கான் வெளியில வந்துட்டாரு. இப்போ சூரிய என்னது இரும்பு கை மாயா பராசக்தி பண்றதா இருந்துச்சு, அது வேற ஹீரோ பண்றாங்க. இரும்பு கை மாவி இன்னும் ஆரம்பிக்கல, ஆனா ஸ்கிரிப்ட் அவருக்காக பண்ணதுதான். பட் நடக்குமா இல்லையான்னு தெரியல. இப்ப நான் சொன்ன 3 படங்கள் அவர் வந்து ஆல்மோஸ்ட் ஷூட்லாம் போயிட்டு பாதிக்கப்புறம் அது வேணான்னு சொன்ன படங்களா இருக்குல்ல. வாடிவாசலையுமே அதில் நம்ம வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். வாடிவாசல் அபிஷியலா சொல்லல. இப்போ இந்த 3 படங்கள் வந்து அவர் வெளில வந்துட்டார்ல, அது நல்ல டிசிஷன் நினைக்கிறீங்களா என்ன? இப்போ துருவ நட்சத்திரம் மேபி லைக் இப்போ இருக்கிற இதை பார்க்கும்போது நல்ல டிசிஷன் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அது படம் வெளியே வந்தது எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒன்று தெரியல. ஏன்னா சோஃபார் இது, ஏன்னா அது அவ்வளோ ஒரு பெரிய ட்ரபிள்ல இருக்குது அப்படின்னும் போது அது நம்ம இது பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது வணங்கானுமே மேபி லைக் சூர்யா பண்ணியிருந்தார். ஏன்னா சூர்யாவுக்கான ஒரு படமான்ற மாதிரி தோணும். சூர்யா பாலா காம்பினேஷன் அப்படின்னும் போது அது டோட்டலா நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு. மேபி லைக் அது பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுது. பட் ஆனா இப்போ அவரோட ரன்னுக்கு இந்த மாதிரியான ஒரு படத்துல அவர் நடிக்கிறது வந்து கொஞ்சம் ரிஸ்கியே தான். தேவை. வணங்கான் வந்து ரொம்ப அவுடேட்டடான பிற்போக்கான கருத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு படமா தான் இருந்துச்சு. அது ஜஸ்ட் ஓகே, ஒரு பாலா படம். இன்னைக்கு பாலா டைப் ஆஃப் படங்கள் இல்லங்கிறப்ப ஒரு பாலா படம் பார்க்கலாமே தவிர்த்து சூர்யா பண்ற அளவுக்கு அதுல நானும் அதை யோசிக்கிறேன். இப்போ சூர்யா இருக்கிற ரன்ல வந்து அந்த மாதிரியான அது ஒரு நல்ல டிசிஷன் அப்படின்னா இல்லை எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா, சூர்யா வந்து ஆக்சுவலாக வணங்கான் பண்ணியிருந்துருக்கலாம். ஏன்னா அந்த படத்தை விட்டு அவர் விடுதலை இதானே இப்போ கங்குவா தானே பண்ணார். கங்குவா பண்ணதுக்கு நீங்கள் வணங்கானே பண்ணிட்டு போயிருந்துருக்கலாமே அப்படின்னு கரெக்ட். வணங்கான் வேணாம், வணங்கானோட நான் சூப்பராக ஒன்று பண்ணுறேன்ற அம்பிஷியஸ் தாட்ல தான் அதை பண்ணாரு. டிசன் ஒர்க் அவுட். மேபி லைக் கீர்த்தி சுரேஷ் வந்து பொன்னியின் செல்வன் விட்டுட்டு அண்ணாத்த படம் பண்ணாங்க. ஆனால் பராசக்தி மிஸ் பண்ணது தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கு. பண்ணியிருந்துருக்கலாமா அவருங்கிற மாதிரி காஸ்ட்லி மிஸ் தோணுது எனக்கு. அதெல்லாம் இப்போ நான் சொன்னேன்ல, அந்த ஒரு திராவிடியன் பாலிடிக்ஸ் அதில் அவர் ஒரு கார்னர் பண்ணிட்டு இருக்காங்கன்ற காரணங்களுக்காக கூட அவர் பண்ணாம இருந்திருப்பாரு. மேபி இருக்கலாம். ஏன்னா அவங்க சுதா கொங்கரா வந்து அந்த அளவுக்கு பாராட்டின ஒரு ஆளு. ஸ்டேஜ்ல வந்து என்ன காப்பாத்தின ஒரு டைரக்டர் வந்து சுதா கொங்கரா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பாராட்டினாங்க. ஹிந்தியில அது ரீமேக் ஆகும் போதுலயும் அவங்க அதுல ஒரு கேமியோ பண்றாங்க அப்படின் போது அவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல ஒரு க்ளோஸான ஒரு உறவுல இருக்கும்போது அதுல இருந்து வெளியே வரதுக்கு என்ன காரணம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா நீங்க சொல்றது இருக்கலாம்னு தோணுது. பட் வாடிவாசல் இன்னும் அபிஷியலா டிராப் பண்ணல. வெற்றிமாறன் இப்ப ரீசெண்டா அந்த கிளாரிஃபிகேஷன் வீடியோ ஒன்று விட்டுருந்தார்ல, அதுல கூட வாடிவாசலுக்கு இன்னும் நிறைய ஒர்க்ஸ் இருக்கு, அதுக்கு முன்னாடி இந்த பண்ணுன்றதுக்காக தான் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றாருன்றப்ப அது வந்து டிராப் இல்ல, கண்டிப்பா பண்ணாங்க நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்ல இப்பைக்கு இப்படி சொல்றாங்க உடனே சொல்லி டிசப்பாயிண்ட் பண்ண வேணாம் அப்படிதான் பாக்குறேன். ஏன்னா இப்போ உங்களுக்கு விடுதலை 1 ஆரம்பிச்சதே 1 2 மொழியும் 4 வருஷமா விடுதலை மட்டுமே பண்ணிட்டாரு. இப்போ அடுத்து 2 படம் கமிட் ஆயிருக்காரு. அதுல 1 வந்து சிம்புவோட ஸ்டார்ட் பண்ணாங்க.
அதுக்கப்புறம் வடச்சென்னை 2 வேற பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்படின்னும் போது இன்னும் ஒரு 8 வருஷத்துக்கு அவர் பிஸியா தான் இருப்பாரு. ஸோ 8 வருஷத்துக்கு அப்புறம் வாடிவாசல் ஆரம்பிச்சு நான் 12 வருஷத்துக்கு அப்புறம் வாடிவாசல் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் பாசிபிள். ஜஸ்ட் இப்போ கொஞ்சம் தள்ளி வைப்போம், இந்த பதட்டத்தை நம்ம கொண்டு போக வேண்டாம் அப்படின்றதுனால இல்ல வாடிவாசல் நாங்க பண்ணுவோம். ஒருவேளை அஃபிஷியலா அவங்க கன்ஃபார்ம் பண்ணாத வரைக்கும் அவங்களே சொல்லாம இருக்க கூட நல்லதுதான். அது ஒரு ஹைப் இருந்துட்டே இருக்கும், என்னைக்கு பண்ணாலும் அதுக்கு ஒரு ஹைப் இருக்கும். அதனால இப்போ அந்த வீடியோ வந்து யூடியூப்ல நம்ம பார்க்க முடியாது, அவர் மாடு கூட ட்ரைனிங் எடுக்கிறது இந்த மாதிரி விஷுவல்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஆமா, அந்த மாதிரி அந்த விஷயம்லாம் வரும்போது இருந்த ஒரு ஹைப் இருக்குல்ல, வாடிவாசலா சே அப்படின்னு அந்த படத்தோட போஸ்டர் வரும்போதா இருக்கட்டும், டீசர் வரும்போதா இருக்கட்டும், அதுக்கு பின்னாடி லண்டன்ல போய் நாங்க அது பண்றாங்க இது பண்றாங்க. மேபி இந்த விடுதலை படத்தோட ஒர்க் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆனதுனால தான் அந்த படத்துக்கான வேலைகள் வந்து கொஞ்சம் ஸ்லோவா நடக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லுது. ஏன்னா அதுக்கப்புறம் எல்லாருமே ஒருத்தர கேட்டாங்க. இப்போ நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்கன்னா சரி இந்த படம் தள்ளி போட்டாங்க, தள்ளி போட வேண்டியது அப்படின்னா இல்ல, அதுக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க. சூர்யாவோட டேட் அங்க ஃபிக்ஸ் ஆகணும், அங்க வெற்றிமாறனோட டேட் ஃபிக்ஸ் ஆகணும், அதுக்குள்ள அந்த ப்ரொடியூசர் வந்து வேற படங்களுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணாம இருக்கணும், நிறைய விஷயங்கள் ஒண்ணு சேரணும் அப்படின்றதுனால எனக்கு வாடிவாசல் ஐ டோன்ட் திங்க் அது வந்து இதுக்கப்புறம் பாசிபிளா அப்படின்றது எனக்கு ரொம்ப திரும்பவும் அமீருக்கும் சூர்யாக்கள் எல்லாம் மனக்கசப்பு ஏற்படாம இருக்கணும். நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்ப்போம் சூர்யாவோட அடுத்த அப்கமிங் படங்கள். இப்போ வேற ஏதாச்சும் ஒரு டைரக்டரோட சூர்யா பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதுவும் தோணுது உங்களுக்கு? எனக்கு ரோலெக்ஸ் அந்த ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் ஒன்று பண்ணலாம், லோகேஷ் கனகராஜ் சூர்யா சூப்பராக இருக்கும்னு சொல்லி தோணுது. லோகேஷ் வந்து ஹீரோஸை வந்து அவர் படங்கள் மேலே விமர்சனம் இருக்குது, அந்த ஹீரோஸை காட்டுற விதம் இருக்குல்ல. மாஸ்டர் நம்ம 1000 விமர்சனம் இருந்தாலும் விஜய் அவ்வளோ ஸ்டைலாக நம்ம ரீசெண்டாக பார்க்கவே இல்லை. விஜய் சேதுபதி பவானின்ற கேரக்டர் நம்ம ரொம்ப மெமரபிளான கேரக்டர். அப்படி சூர்யாவை ஒரு பயங்கரமான கேரக்டரில் ஒரு காட்டுவார் அப்படின்னு ரோலெக்ஸ்க்கு ஆல்ரெடி ஒரு ஹைப் இருக்குது. ஸோ அது பெருசாக எதிர்பார்க்குறேன். இல்லை கரெக்ட். என்ன அவர் இல்லை யோசிச்சு பாருங்க, அவர் லோகேஷோட எல்லா படத்துலையும் எல்லா கேரக்டர்ஸுமே பவானி கேரக்டர் இருக்கட்டும், இருக்கட்டும் விக்ரம்ல சந்தனம் கேரக்டர், பகத் பாசலோட கேரக்டர் இருக்கட்டும், அப்புறம் வந்து நம்ம இவர் அது வந்து இந்த போலீஸ் கதாபாத்திரத்துல அவர் பேர் மரியம் ஜார்ஜ் அவரோட கேரக்டர் இருக்கு, எல்லாமே ஞாபகம் இருக்கிற மாதிரியான இருக்கும்போது ரோலெக்ஸ் ஒய் நாட் அது ஒன்று தோணுது உங்களுக்கு? எனக்கு வந்து இப்போ ரோலெக்ஸ் வந்து எல்லாருமே எதிர்பார்க்கறது தான். எனக்கு அவர் பாரஞ்சித் கூட இல்லை மாரி செல்வராஜ் கூட ஒரு படம் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது தோணுது. ஏன்னா அவருடைய தாட்டு 2 பேர் தாட்டுமே கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும்போது ஆல்ரெடி நிறைய படங்கள் ஜிபிஎம் பண்ணியிருக்காரு, சூரிய போட்ட மாதிரி கண்டென்ட் பண்ணிருக்கும்போது இந்த மாதிரியான கண்டென்ட் படங்கள் ஒன்று அவர் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா ரொம்ப நாளாச்சு அந்த மாதிரியான கண்டென்ட் படம் அவர் பண்ணி சார்பட்ட பரம்பரை அவர் பண்ண வேண்டியது. ஓ மெட்ராஸ் முடிச்சதுமே சூர்யா வச்சு சார்பட்ட பரம்பரை பண்றதா இருந்துச்சு. வேற வேற ரீசன்ஸ்லாம் தள்ளி போக அப்புறம் காலா கபாலின்னு போயிட்டு அவரு தான் வந்திருக்காரு. மேபி அந்த ஜோன்ல ஏதாவது ஒன்று பண்ணலாம். அது அப்பவே மெட்ராஸ் டைம்ல 2015க்கு முன்னாடி 14-13 டைம்லயே வந்து அது டிராப் ஆயிடுச்சு. அதுவும் ஓடிடி பாருங்க, அதெல்லாம் ஜஸ்ட் பார்க்கும்போது நீங்க சொல்ற மாதிரி அது ஒன்று பண்ண பயங்கரமா இருக்கும். ஆமா கரெக்ட். அந்த மாதிரியான ஒரு படங்கள் வந்து நல்லா இருந்திருக்கும். எனக்கு மேபி லைக் எனக்கு லோகேஷ் கனகராஜோட அந்த இரும்பு கை மாயாவி அது தோணுது. எனக்கு இன்னொன்று என்னன்னா நிறைய பேருக்கு பிடிக்காம இருக்கலாம், எனக்கு வெங்கட் பிரபுவோட இன்னொரு படம் பண்ணான்னு தோணுது. எனக்கு ஏன்னா எனக்கு வெங்கட் பிரபுவோட படங்கள் என்ன ஆனாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். கோட் தான் கொஞ்சம் கோட்டும் மாசன்கிற மாசலாமணியே எனக்கு ஒரு டு அன் எக்ஸ்டென்ட் அதில் என்ஜாய் பண்ற மாதிரி இருந்தது. கேடிவி ஃபிலிம் டு அன் எக்ஸ்டென்ட் எனக்கு என்ஜாய் பண்ற மாதிரி. எனக்கு வெங்கட் பிரபு கூட நிறைய பேருக்கு பிடிக்காது, பிரியாணி படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே, நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்த படம் எத்தனை டைம் போட்டாலும் நான் இன்னுமே பார்ப்பேன் பிரியாணி. அப்படின்னும் போது எனக்கு வெங்கட் பிரபுவோட இன்னொரு படம், ஏன்னா வெங்கட் பிரபுமே என்னன்னா அவரோட ஆக்சுவல் ஜானர், அவருக்குன்னு அந்த ஒரு டார்க் ஹியூமர் இந்த மாதிரியான ஹியூமர்லாம் இருக்குல்ல, இந்த ஹியூமர்லாம் போட்டு சூர்யா நான் சொல்ல சூர்யாவோட அந்த ஹியூமர் சைடு அந்த சைடு இன்னும் கொஞ்சம் வெங்கட் பிரபு எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த மாதிரி ஒரு படம் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். மாநாடு வைப்ல வந்தா நல்லா இருக்கும். எனக்கு மாநாடு வைப்ல இல்லை, எனக்கு இன்னும் முன்னாடி போகணும். இந்த மங்காத்தா வைப் அந்த மாதிரி. அந்த மங்காத்தா படத்துல வந்து காமெடி வரும், ஏன்னா கிளைமேக்ஸ்ல கூட காமெடி வரும், அந்த மாதிரியா ஏதாச்சும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். மேபியா அந்த மாதிரி எதுவும் படம் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். பாரஞ்சிக்கோட ஒரு படம், வெங்கட் பிரபுவோட ஒரு படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சோ யா cool, thank you so much for joining us Peter and ரொம்ப ரொம்ப நன்றி நீங்களும் பார்த்ததுக்கு. உங்களோட கருத்து என்னன்றதுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். பை.